ஹலோ கைஸ், வெல்கம் டு கொந்த சுபாஷ்படம். வணக்கம் மக்களே. இந்த பதிவு எதுக்குன்னா, இது கொஞ்சம் சீரியஸான பதிவுன்னு சொல்லலாம். இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா, நான் அன்றைக்கி என்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருந்தேன். என்னோட ஆஃபீஸ்க்கு போயிட்டுருக்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு சிக்னல் இருக்குது. சிக்னல்லேருந்து கிராஸ் ஓவர் பண்ணி வராங்க. அந்த பெடஸ்ட்ரியன்ஸ் கிராஸ் ஓவர் பண்ணி வரும்போது ஒரு அம்மா பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்படி வந்துட்டுருக்கேன், அந்த அம்மா இப்படி வந்துட்டுருக்காங்க. இங்கே வந்து பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த அம்மா இங்கே நின்றுட்டு அந்த பஸ்ஸை பார்த்துட்டு இப்படி வராங்க. என்ன பார்க்கவே கிடையாது. இப்படியே பார்த்துட்டு அந்த பஸ்ஸு போயிருமோங்கிற இதில் வந்தாங்க. கண்டிப்பாக ஓகேவா. நான் இதுக்கு எதனால் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாத்துக்கும் கண்டிப்பாக டைம்னு ஒன்று இருக்குது, எல்லாத்துக்கும் வேலைன்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு வேலைக்கு போன காலத்தில் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைமில் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய டைம் வந்து இந்த மாதிரி பஸ்ஸில் வந்து நம்ம அந்த ஸ்டெப்ஸில் தொங்கிட்டு போயிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ள ரொம்ப நெருக்கடியில் போயிருக்கோம். நம்மளோட வந்து அந்த வாழ்க்கை வந்து அன்றாட வாழ்க்கை வந்து இப்படி தான் போயிட்டுருக்கோம். நம்ம இன்கேஸ் பஸ்ஸில் போகிறோம் அப்படின்னா, கைஸ் நம்ம வேலைக்கு போகிறோம். ஓகே, எதனால் வேலைக்கு போகிறோம்? நம்ம நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, எதனால் நல்லா இருக்கணும், நம்ம வாழ்க்கை நல்லா வாழணும்னு வேண்டி, வாழ்க்கை நல்லா வாழணும் வேண்டி, நம்ம வாழணும் அப்படின்னா வி ஷுட் டேக் கேர் அபவுட் அவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? நீங்கள் வண்டியில் போகும்போது, நீங்களாம் நடந்து போகும்போது, இல்லை பஸ் இப்படி போகும்போது, தயவு செஞ்சு சொல்கிறேன், நம்ம லைஃப் இஸ் ஷோ ப்ரீசியஸ். என்னங்க இருப்போது? இப்போ என்ன இருப்போது? லேட்டாக போனாலே உங்கள் மேனேஜர் யாராவது திட்டுவாங்களா? உங்கள் சூப்பர்வைசர் யாராவது திட்டுவாங்களா? உங்கள் ஹெட் யாராவது திட்டுவாங்களா? யாரும் திட்டிட்டு போகட்டும். என்ன வேலையே போகட்டும். ஏன்னா இப்போ நான் நீங்கள் வந்து ஒரு கை கால் இல்லாதவங்க கிட்ட போய் நீங்கள் போய் கேட்டிங்க அப்படின்னா, கை காலில் இருக்கிறவங்கள பார்த்து அவனுக்கு எவ்வளோ பொறாமை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நமக்கு இப்போ எல்லாமே நல்லா இருக்குங்காட்டிக்கு நமக்கு வந்து இதுக்கு மேலே வந்து நமக்கு யோசிக்க முடியுதில்ல. நமக்கு இது வந்து இன்னொருத்தர்கிட்ட இருக்காது. அவங்ககிட்ட போய் இதில் உங்ககிட்ட இல்லை, நீ எப்படி ஃபீல் பண்ணி கேட்டு பாருங்கள். எனக்கு அது உங்களுக்கு இந்த மாதிரி கை கால் கிடச்சா எனக்கு இந்த வாழ்க்கையில் எனக்கு காசு பணம் எதுவுமே வேண்டாம், நான் வாழ்ந்தா போதுன்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? நம்மளும் அந்த மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்பட்டா நம்மளும் வந்து கண்டிப்பாக தான் சொல்லுவோம். இப்போ நமக்கு சுச்சுவேஷன் வரலனால நமக்கு அந்த சுச்சுவேஷன் விட நமக்கு எது வந்து நமக்கு ரொம்ப வந்து நமக்கு மைண்ட் தாட் விட அதிகமாக போயிட்டுருக்கோம். அதில் தான் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ எந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம லைஃப் தான் ரொம்ப ஃபஸ்ட்டு முக்கியம். இந்த வீடியோ எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா, ஜஸ்ட் ரோட்டில் போகும்போது உங்கள் வண்டி பிரேக் கரெக்டாக பிடிக்கிறதான பாருங்கள். ஓகேவா? டயரில் கரெக்டாக ஏர் இருக்குதான்னு பாருங்கள். ரொம்ப ஸ்பீடாக போகாதீங்க. மெயினாக ஓவர்டேக் பண்ணாதீங்க. மெயினாக லாரி, பஸ்ஸு, பெரிய டெம்போ, பெரிய வண்டிக்கு சைடில் ஓவர்டேக் பண்ணாதீங்க. பேசிட்டு போகாதீங்க வண்டியில். தயவு செஞ்சு சொல்கிறேன், ஹெட்ஃபோனை கழட்டி உள்ளே வச்சுருங்க. ஓகேவா? ஹெட்ஃபோனை கழட்டி தயவு செஞ்சு உள்ளே வச்சுட்டு இந்த பாட்டு கேட்டுகிட்டே போகிறது, இந்த பேசிகிட்டே போகிறது, இந்த ஹெல்மெட்டுக்குள்ளே இந்த ஃபோனை சொல்லிக்கிட்டு இப்படியே போகிறது வேண்டாம். நம்ம சொல்ல வேண்டாம். நம்ம நிறைய நியூஸில் பார்த்துருப்போம். வேண்டாம். நான் வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. நான் ஒரு சின்ன யூடியூபர். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் அந்த யூடியூப் பண்ணி கண்டென்ட் எடுக்கிறப்போ நிறைய நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கே பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்டில் நிறைய பேர் இறக்குறாங்க கைஸ். ஓகேவா? ஹெல்மெட் தயவு செஞ்சு போடுங்க. ஹெல்மெட் இல்லாமல் தலையில் அடிபட்டுச்சு அப்படின்னா மினிமம் 10 to 15 lakhs செலவாகும் ஹாஸ்பிட்டலில். ஓகேவா? அன்லஸ் இல்லை நீங்கள் வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திருந்தாலும், நீங்கள் எல்லாமே இது பண்ணியிருந்தாலும் மினிமம் 10 to 15 lakhs செலவாகும். இன்கேஸ் தலையில் ஏதோ அடிபட்டுச்சு அப்படின்னா, ஒரு சின்ன நரம்பில் ஏதோ பிளட் கிளாட் ஆச்சு, ஏதோ ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஆயிடும். ஓகேவா? இந்த பதிவு நான் அதுக்காக தான் போட்டேன். நான் தயவு செஞ்சு ரோட்டில் போகிறப்போ நமக்கு எது நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போகாதீங்க. உங்களை நம்பி உங்கள் ஃபேமிலி இருக்குது, அந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைக்கு நீங்கள் வேணும். ஓகேவா? அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். வண்டியில் போகும்போது இன்னொரு டைம் சொல்கிறேன், பார்த்து நிதானமாக போங்க. ஓகேவா? நைட் டைமும் நீங்கள் ஆஃபீஸ் மட்டும் வெளியே வரும்போது நைட் டைமும் எந்த வித ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நிதானமாக போங்க. ஓகேவா? நம்ம உலகமே இத்தணுண்டுங்க கைஸ். நம்ம இந்த பெரிய யூனிவர்ஸில் அந்த உலகமே இத்தணுண்டு. அந்த இத்தணுண்டுக்குள்ளே நம்மனா நாட் 1% தான் நம்மளாம் இருப்போம். நம்மளால் கண்ணுக்கே தெரிய மாட்டோம். ஸோ இத்தணுண்டு பிரெயினுக்குள்ளே இதுக்கு வந்து நம்ம இவ்வளோ அடைச்சி வச்சுட்டு இவ்வளோ கஷ்டப்படணும். பர்த்னு இருந்தால் டெத்து கண்டிப்பாக தான் இருக்கும். ஓகேவா? அது வந்து நம்ம படைச்ச நம்ம காட், நம்ம யூனிவர்ஸுக்கு மட்டும்தான் அதுக்கான ரைட்ஸ் இருக்குது, அந்த அப்ரூவல் இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நம்மளே வந்து எதுக்குமே வந்து இது விழக்கூடாது. ஓகேவா? ஸோ வந்து வண்டியில் போகும்போது பார்த்து நிதானமாக போங்க. ஓகேவா? மேக்ஸிமம் மாஸ்க் போட்டுக்கோங்க. வண்டியில் போகும்போது டஸ்ட்டெல்லாம் பட்டு அந்த டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகும். ஓகேவா? ட்ரிங்க் பண்ணி ட்ரைவ் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு இல்லை, மற்றவங்களுக்கும் அது வந்து ரொம்ப நெகட்டிவாக தான் போய் முடியும். ஓகேவா? தயவு செஞ்சு வண்டியில் போகும்போது எல்லாத்தையும் பார்த்துட்டு மெதுவாக மைண்ட் ரிலாக்ஸ்டாக போங்க. அந்த ஒரு 20 minutes 30 minutes ட்ராவல் இது இருந்தாலும் இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நான் போயிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸை பார்த்துட்டே வராங்க. நான் ஸ்லோ பண்ணல அப்படின்னா எங்கள் பக்கத்தில் வந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், அவங்க எப்படி வேணால் வரலாம். வண்டி ஓட்டும்போது நீங்கள் கொஞ்சம் பார்த்து போங்க. ஓகேவா? பாவம் அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க. நம்மளும் கஷ்டப்பட்டு ஒரு நாள் நம்மளும் வந்து பஸ்ஸில் போயிருக்கோம். அதெல்லாம் நமக்கும் வந்து அதெல்லாம் ஞாபகம் வரணும். அதுதான் நம்ம வரலாறு படத்தில் அஜித் சார் சொல்லியிருப்பார் தெரியுங்களா, நம்ம நடக்க போகிறது நல்லதாக நடக்கணும்னா நடந்ததை அடிக்கடி நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாத்துக்கும் வந்து ஒரு வேலை இருக்கும். எல்லோரும் வந்து they are fighting their battle in their life அப்படின்னு தான் சொல்லணும். we want to be kind for them. ஓகேவா? ஸோ நான் சொல்கிறேன், ட்ரைவ் சேஃப், மெதுவாக போங்க. your family wants you. okay? God bless you. Okay, next video la paakalam. Until then, it's bye from Coimbatore Subhash Padam, and stay happy and stay healthy. Bye.